ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெறும் வெங்காயத்தை வச்சு சூப்பரான சட்னி செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்தி தான். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயத்தில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரியட்டும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு, இஞ்சி, ஒரு பீஸ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெறும் வெங்காயத்தை வச்சு சூப்பரான சட்னி. தக்காளியெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளானது. இந்த பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா கூட லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. நல்லா வணங்கணும் வெங்காயமெல்லாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கியிருக்கு. ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. இது இந்த சட்னி தோசைக்காக இருந்தாலும் சாப்பாட்டுக்காக இருந்தாலும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கடுகு தாளித்து விட்டுக்கோங்க. எப்பவும் போல் தாளிக்கிறது தான், ஈஸியானது தான். தாளித்து விட்டுக்கோங்க. இப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.